கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான வேலைகளை நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணி முடிச்சுக்கணும். ஆடம்பரமா தான் பண்ணுவேன் வெயிட் பண்ணா இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் ஃபார்மிங்ல நம்ம டே 7ல என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணமோ அதுதான் எல்லாருக்கும். என்னோட ஃப்ரெண்டோட சேவல் அடிச்ச அடியில 2-3 நாளா கிறங்கிட்டு இருந்த என்னோட சேவல் இன்னைக்கு ரொம்பவே குன்னி உட்கார்ந்துருச்சு. அது உட்கார்ந்த இடத்துல வெள்ளையும் பச்சலமா கலைச்சல் இருந்துச்சு. நேத்து நைட்டே நான் கோழிகளை அப்சர்வ் பண்ணும்போது கோழிங்க எல்லாம் கொரட்டை விட்டு உடனே இது சளிதான் கன்ஃபார்ம் பண்ணி வெத்தலை வாங்கிட்டு வந்து அரைச்சு தீவனத்துல கலந்து கோழிகளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி நாம இதை கண்டுக்காம விட்டோம்னா இது வெள்ளை கிளாஸ்ல டெவலப் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. அதோட நம்ம சேவலையும் தனிமைப்படுத்தியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க நாம நேத்து அடை வச்ச கோழிங்க புது இடமா இருக்கிறதுனால அந்த கூண்டுல அடையே படுக்கல. ஒண்ணுக்கு 2 அடக்கோழியை வச்சுமே ரெண்டுமே பயந்துகிட்டு அடையில படுக்காம தான் இருந்துச்சு. ஷெட் சுத்தி வெளிக்காத்து வராம இருக்கிறதுக்கு பேனல் ஷீட் போடலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது டிமாண்டா இருக்கிறதுனால அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம கோழிங்க எல்லாமே இந்த மாதிரி சளி வந்து இறந்துரும். அதனால நம்ம கிட்ட இருந்த யூரியா சாக்குகளை பயன்படுத்தி ஷெட்டை கவர் பண்ண போறோம். இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா நம்ம இடத்துல அனிமல்ஸ் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூனை ஒண்ணு நம்மளோட 45 டேஸ் சிக்ல ஒரு சிக்க தூக்கிட்டு போயிடுச்சு. ஆஸ் பர் கார்ப்பரேட் ரூல் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனை ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.